முதல் டிரெக்டோரியல் டெபியூ தான் இந்த மூவி. நான் ஜோஜு சாருக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த மூவிக்காக அவங்க என்ன சூஸ் பண்ணாங்க இந்த பெக்குலர் கேரக்டருக்காக. ஸோ டீம் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. நிறைய பேசணும்னு இருக்கு, ஆனாலும் டைம் ஷார்ட்னால நான் சொல்கிறேன். இப்போ ஜோஜு சார் அவரோட டைரக்டோரியல் ஸ்கில்ஸ் அதை சொல்லி தான் ஆகணும். ஏன்னா எனக்கு ஜோஜு சார் நான் அவரோட பெரிய ஃபேன். ஸோ ரொம்ப வருஷமாக ஆசை அவரை மீட் பண்ணணும்னு. ஸோ இந்த மூவி ஸ்டார்ட் பண்ணல டைமில் அவர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். இஸ் அ வெரி கைண்ட் ஹார்ட்டட் பர்சன். ஸோ அவர் எப்போவுமே சப்போர்ட் பண்ணார். ஸோ ஃபர்ஸ்ட் ஜோஜு சார் உங்களுக்கு தான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அவரோட அசிஸ்டண்ட் டிரெக்டர்ஸ் சஃபர், சந்தீப், ஜெயன், ஸோ இவங்க 3 பேரையும் நான் எடுத்தே சொல்லணும். அவர் தான் எனக்கு மலையாளம் தெரியாது. ஸோ அவங்க தான் எப்படி இந்த லாங்குவேஜ், இந்த டைலாக் அதெல்லாமே அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. கேரளாவில் நான் பார்த்த வரைக்கும் ஸோ என்னோட பிரதர் தான் இந்த ஸ்கிரிப்ட் முதல்ல படித்தாங்க. ஸோ அவங்க தான் சொன்னாங்க, இதை நீ கண்டிப்பாக பண்ணணும், ஏன்னா ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லான கேரக்டர். ஸோ அப்படி தான் நான் இந்த மூவிக்கு வந்தேன். ஸோ தேங்க்யூ அண்ணாவுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஏன்னா அவர் தான் சொன்னார் கண்டிப்பாக இந்த மூவி பண்ணணும்னு. ஸோ இது நான் இப்போ நீங்கள் ப்ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் எல்லார்கிட்டையும் சொல்லணும். இது என்னோட ஃபர்ஸ்ட் மலையாளம் மூவி இல்லை, இது என்னோட 5th மலையாளம் மூவி. ஸோ ப்ளீஸ் எல்லாரும் கண்டிப்பாக மூவி பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அதை நம்பி வந்திருக்கு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இங்கே எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது தமிழில். இப்போது டைரக்டர்ஸ் ஒரு படம் பார்த்ததுக்கப்புறம் இங்கே ரிலீஸ் பண்ணோம், நல்லாயிருக்கும், நல்லபடியாக வரும்னு சொல்லிட்டாரு. அப்புறம் இங்கேயும் ட்ரை பண்ணலாம், இங்கேயும் மக்கள் பார்க்கணும்னு ஆசை இருக்குது. இப்போ எப்படி இருக்குது நீங்கள் பார்த்துட்டு? தேங்க்யூ. ரொம்ப டென்ஷன் இருந்துச்சு, எப்படி வரும். ஆனால் நிறைய டயலாக் போர்ஷன்ஸ் இருக்குது, எப்படி இங்கே ஒர்க் அவுட் ஆகும்போது ரொம்ப டவுட் இருந்துச்சு. ஏன்னா நான் அங்கே பேக்லேருந்து படம் பார்த்துட்டு இருக்கும்போதே ஃபீல் கிடச்சாச்சு, பிடிச்சிருக்குன்னு. ரொம்ப சந்தோஷம். நான் 2 இயராக ஆக்டிங் எல்லாம் பிரேக் எடுத்து இந்த படம் மட்டும் பண்ணதுக்காக டைம் பண்ணிட்டு நான் அது பெரிய டிலே ஆகிப்போச்சு. 2 இயராக அவனொடிக்கல் கூட நினைக்கல. ஆனால் அது அங்கே மலையாளத்தில் கேரளா ரிலீஸ் ஆச்சு. ஏதோ கடவுள் கொடுத்துட்டாரு, ஹிட் ஆச்சு. இப்போவுமே நல்லபடியாக போயிட்டு இருக்குது. ஆனால் இந்த படமாக அவ்வளோ ரொம்ப இன்வால்வ் பண்ணி நம்ம டீம் ஒர்க் பண்ணியிருக்கு. அதான் இதோட ரிசல்ட்டு. என்னோடய டீம் எல்லோருமே, நாங்கள் எல்லாருமே சேர்ந்து எல்லோருமே எனக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கிறாரு. நான் தான் அவருக்கு எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லலாம். ஆனால் அவர் எல்லாருமே அந்த அளவுக்கு பண்ணிட்டாரு. இங்கே இருக்கிறவரும் இங்கே வராதவருங்க இருக்குது, எல்லாருமே அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டாரு. தமிழ்லேருந்து மணி சார், கமல் சார், கார்த்திக் சுப்ராஜ், விக்ரம் சார், நிறைய அவர் எல்லாரும் இந்த படம், சந்தோஷ் நாராயணன் சார், எனக்கு இதில் ஒரு ப்ரமோஷன் சாங் கூட அவர் கொடுத்துருக்குது. காசு எதுவுமே வாங்காமல் அந்த படம் பார்த்து பிடிச்சி அவர் பண்ணிட்டாரு. இது எல்லாமே எனக்கு ஆக்சுவலி இங்கே தான் நான் இருந்தார். தக் லைஃப் ஷூட்டிங் இங்கே போயிட்டு இருக்கும்போது இங்கே தான் இருந்தார். இங்கிருந்து தான் எனக்கு அந்த அளவுக்கு ஹெல்ப் கிடைச்சிருக்குது. இது முதல் வாட்டி கார்த்திகா போஸ்ட் போட்ட இந்த படம் சூப்பராக வந்துருந்தேன். அவர் கொடுத்த அந்த தைரியம் தான் எனக்கு பயமாக இருந்துச்சு. நான் இது என்ன நடக்க போகிறதுன்னு தெரியாது. நான் தான் இதோட ப்ரொடக்ஷன் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துச்சு. அப்புறம் இது என்ன நடக்க போகிறதுன்னு தெரியாது இருந்தேன். ஆனால் அவர் சொன்ன மாதிரி படம் ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ ஹாப்பி. நீங்கள் பார்த்தது எல்லோருமே உங்களுக்கு முடிஞ்சபடி சப்போர்ட் பண்ணி இங்கேயும் இது மக்கள் பார்க்கணும். இது இங்கே ஒர்க் அவுட் ஆகணும்னு சொல்கிறது, நாங்கள் இந்த சினிமா தான் லைஃபு, வேறு எதுவுமே பற்றியும் யோசிக்கல. இப்போது இது மக்கள் பார்த்தா நல்லாயிருக்கும். அவங்களுக்கு